இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ராயேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெறச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள் என்றார். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே சக்தி எஃப்எம்ஐ கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அன்பு கட்டளையை, பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டும். இன்றைய முக்கிய சிந்தனையாக நமக்கு கிடைப்பது இறையரசு. இறையரசை அறிவிக்க இயேசு 12 சீடர்களை அழைக்கிறார். அழைத்ததோடு மட்டுமன்றி அவர்களுக்கு அறிவுரை கூறி அனுப்புகிறார். அதிலும் குறிப்பாக எங்கே போக வேண்டுமென அறுதியிட்டு கூறுகிறார். வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயேல் மக்களிடமே செல்லுங்கள் என்கிறார். நமது உதவியும் பணியும் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களை சென்றடைய வேண்டும் என்பதே அவரின் நோக்கம். பாத்திரமறந்து பிச்சை போடு என்பார்கள். அதுபோலவே யாருக்கு தேவை என்பதை அறிய வேண்டும். இல்லையெனில் நாங்கள் போடுகின்ற திட்டங்கள் மக்களை சென்றடைய முடியாது. நாம் செயல்பட வேண்டிய விடயங்கள் எது என்பதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். அப்போது எல்லோரும் எல்லாம் பெற்று சமாதானம் அன்போடு வாழ்வர். அதுதான் இறையரசு. அந்த இறையரசிலே இன்றைய முதல் வாசகத்திலே குறிப்பிடப்படுவது போல ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி குணமாக்குவார். நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும். கதிரவன் ஒளி 7 பகல்களின் ஒளி என்று காணப்படும். அப்படிப்பட்ட பிரகாசம் ஏழை மக்களிடையே உருவாக நாங்கள் பாடுபட வேண்டும். ஒளியின் மக்களோடு மக்களாக நாங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழும்போது இறையருள் நம்மிலே தங்கி எங்களை வழிபடுத்தும். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம்.